ஒன் இந்தியா ஹவுசர் நேர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். ஆக்சுவலாக ஒரு விஷயம் இப்போ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில டீம்களுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம், ஆனந்தனும் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அது போக நேற்று போட்ட வெஸ்ட் இண்டீஸோட அந்த ஓஜி வீடியோவுமே சூப்பராக போயிட்டு இருந்தது. ஏன்னா ரீசனாக வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் போட்டிருந்தோம். அது நல்லா போயிருந்தது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு அணிகளுக்குமே ஸ்வாட் அனாலிசிஸ் அதெல்லாம் வரப்போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் அனாலிசிஸ். ஸோ இந்த குரூப் அனாலிசிஸ் எதுக்கு அப்படின்னா, எந்த குரூப்பில் எந்த டீம் பலமாக இருக்குது. முக்கியமாக எல்லாருமே ஆல்ரெடி சொல்லுவீங்க, ஏப்பா ஒரு டீமில் ஃபுல்லாக அசோசியேட் நேஷன்ஸாக இருக்கிறாங்க, ரெண்டு டீம் இன்டர்நேஷ்னல் டீம் வச்சுருக்காங்க, ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நேஷன்ஸுமே அப்செட் பண்ணதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. முக்கியமாக இன்னும் ஒரு சில டீமுகள், நெதர்லாண்டு அயர்லாண்டு மாதிரி இருக்கிற டீமுகள்லாம் பயங்கரமாக அப்செட் பண்ணுறது எக்கச்சக்கமான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து குரூப் அனாலிசிஸ் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஹவுசர் சேனல்லேருந்து. முதல்ல இப்போ குரூப் ஏலேருந்து ஆரம்பிப்போம். பாரதம் இந்தியா தானே எல்லாமே அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்தியா இருக்கிற குரூப்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். முதல்ல அப்படியே மேலேருந்தே கீழே வருவோம். ஏன்னா கீழேருந்து மேலே போனால் அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அதனால் முதல்ல இந்தியா, பாகிஸ்தான், அதுக்கப்புறம் அயர்லாந்து, அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனடா. ஸோ இப்படி தான் போக போகிறோம். இந்தியா பாகிஸ்தான் முதல்ல பார்த்தலாம். முதல்ல இந்தியா பாகிஸ்தான்னாலே அடி தூள் தாங்க. ஆல்ரெடி அந்த த்ரெட் வீடியோவுமே நல்லா போயிருந்தது. ஸோ அதுக்குமே ரீச் நல்லா இருந்தது, வியூஸும் நல்லா இருந்தது. முக்கியமாக ஒரு விஷயம் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணியிருந்தீங்க. நசீம் ஷா நல்லா ஒரு பயங்கர த்ரெட்டாக த்ரெட்டாக இருப்பார். அது போக பார்த்தீங்கன்னா அஃப்ரிடி, முகமது அமீர் எல்லாருமே பயங்கர த்ரெட்டாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது போக பார்த்தீங்கன்னா இப்போவும் அதே தான் சொல்கிறேன். இந்தியாவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் இந்தியா பாகிஸ்தான் கண்டிப்பாக ஒரு ஆர்ச் ரைவல்ரி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த குரூப்பில் சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக இவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் டாமினேஷன் முழுக்க 70% இருக்கும் இந்த குரூப்பில் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அது போக பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹிட்டு, ஜெய்ஷ்வால், கிங் கோலி, அதுக்கப்புறம் ஸ்கை, அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட், அப்புறம் ஹர்திக் பாண்டியா, பும்ரா, குல்தீப். சகலை விட்டு யாருன்னு அப்படின்னா, சகலை விட இப்போ குல்தீப் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு டாமினேஷனில் இருக்கிறாப்புல. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம குல்தீப்புக்கு போக வேண்டியதாக இருக்குது. சிராஜ் அர்ஷதீப் இருக்கிறாங்க, பட் அவங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரோட ஃபார்மும் முக்கியமான ஒரு மேட்ரு ஆகும். சஞ்சு சேட்டாவும் தான் சேர்த்து நான் சொல்கிறேன். பட் சஞ்சு சேட்டா உள்ளே வருவார், நான் இல்லைன்னா சொல்லுவேன். பட் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயினான ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருப்பாங்க. பாகிஸ்தானில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா, இவங்களோட பேட்டிங்னு சொல்லலாம். ஏன்னா என்னடா திடீர்னு பேட்டிங்கில் கொண்டு போடுற அப்படின்னா, எஸ் பாபர் அசாம் ஒரு சில மேட்சுகள் ஷைன் பண்ண மாட்டார். அது போக பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான் நல்ல ஃபார்மில் இருக்கார். அது போக சைம் அயூபுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, அப்போ முகமது ரிஸ்வானுக்கு ஓப்பனிங் இறக்குவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆல்ரெடி ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் ஓப்பனிங் தான் இறங்கினாப்ல. ஃபக்கர் ஜமான் 4th டவுன், ஐ மீன் 4th பிளேஸில் இறங்கினார். இஃப்திகார் 6th 5th இறங்கினாப்ல. இப்படிலாம் போகும்போது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி எப்படி சொல்கிறது, பொசிஷன் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பொசிஷன் இப்போ வரைக்கும் இல்லை. பாபர் அசாம் மட்டும் தான் நம்ம 3 ஆடுறாப்ல. முகமது ரிஸ்வானும் பாபர் அசாமே மிடில் ஆர்டரில் விளையாண்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை ஃபக்கர் ஜமானும் முகமது ரிஸ்வானும் ஓப்பனிங் போனாங்க அப்படின்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த குரூப்பில் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு தரமான ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் காம்போ இருக்குது. முக்கியமாக ஆல்ரவுண்டர் காம்போவும் இருக்குது. ஆல்ரவுண்டர் சொல்ல போனோம்னா இஃப்திகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூஷியலாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாப்ல. ஸோ அவரோட ரோல் முக்கியமாக இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேரோட ரோல் ரொம்ப 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 க்ரூஷியல். முக்கியமாக ஹர்திக் பாண்டியாவோட ஃபிட்னஸ் அண்ட் ஸ்பெல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ இந்த குரூப்பில் இவங்க ரெண்டு பேரோட டாமினேஷன் 100% இருக்கும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 10% டாமினேஷன் யாரோடது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 15 வச்சுப்போமே. ஸோ அவங்க தான் அயர்லாந்து. ஸோ அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் அதுவுமே தனியாக வீடியோ போட்டிருந்தோம். அயர்லாண்டு இன்டர்நேஷனல் டீம் டஃப் கொடுக்கும் அயர்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக இந்த டீம் ஆல்ரெடி இந்தியா கூட நிறைய மேட்சஸ் ஆடி இருக்கிறாங்க, பாகிஸ்தானோட ஒரு சில மேட்சஸ் ஆடி இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கூட ஆடி இருக்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அயர்லாண்டு எக்கச்சக்கமான T20கள் விளாண்டுருக்காங்க. ஜிம்பாவே அகேன்ஸ்டா, ஆப்கானிஸ்தான் அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக விளாண்டுருக்காங்க. ஸோ அந்த டீமை பொறுத்த வரைக்குமே ஒரு 4-5 பிளேயர்கள் ரொம்ப முக்கியமான பிளேயர்கள். ஆண்டி பல்பிரைன், அதுக்கப்புறம் பால் ஸ்டெர்லிங், அதுக்கப்புறம் ஹாரி டெக்டர் என்னோட ஃபேவரட் பிளேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மார்க் கட்டியார், அதுக்கப்புறம் ஜோஷுவா லிட்டில். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்குற பிளேயராக இருப்பாங்க. கிரஹாம் ஹியூம் அவருமே இருப்பார். ஸோ அவருமே ஒரு முக்கியமான ப்ளே பண்ணுவாப்ல பவுலிங்கில்.
ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு சின்ன விஷயம், ஒரு லீக், ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன டவுன்ஃபால் என்ன அப்படின்னா அவங்களோட கன்சிஸ்டன்சி. ஸோ அவங்க கன்சிஸ்டன்சியை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு சில மேட்சஸ் நல்லா ஆடுவாங்க, ஒரு சில மேட்சஸ் வந்து ஆஹா டக்குன்னு விக்கெட் விழுகுது அப்படின்ற லெவலுக்கு எல்லாரோட மைண்ட் செட் ஆகிரும். முக்கியமாக வந்து இந்தியா வர்சஸ் அயர்லாண்டுக்கு இடையே வந்து அந்த மாதிரி தான் நடந்தது. டக்குன்னு விக்கெட் விழுந்தது. நடுவில் ஹாரி டெக்டர் வந்து காப்பாற்றினாப்ல. அது கீழே ஒரு லோவர் ஆர்டரில் ஒரு 2-3 கான்ட்ரிபியூஷன் இருந்தது. மார்க்கடியாருமே வந்து ஒரு 2-3 கான்ட்ரிபியூஷன் சூப்பராக பண்ணியிருந்தாப்ல. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஜோஷுவா லிட்டில், மார்க்கடியார், அப்புறம் ஹாரி டெக்டர், இவங்க 3 பேருமே, கிரகாம் ஹியூம், கிரயாக் யங், ஸோ இவங்க 5 பேருமே வந்து ஒரு மிகப்பெரிய க்ரூஷியலாக ப்ளே பண்ணுவாங்க இந்த டீமுக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஓகே ஒரு 10 to 15% இந்த குரூப்பில் வந்து டாமினேஷன் இருக்கும். பட் டாப் 2 வந்து மேக்ஸிமம் இந்தியா பாகிஸ்தான் தான். இதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது, அந்த மாதிரி ஒரு குரூப் இது. ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு குரூப் இருக்குது, அது வேற ஒரு விஷயம், அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா, அயர்லாந்து வந்து பாகிஸ்தானை அப்செட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை அப்செட் பண்ணுவாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து பார்த்தீங்கன்னா 170% வந்து இந்தியாவோட டாமினேஷன் இருக்கும். அயர்லாண்டுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அயர்லாண்டு இந்தியா டிசப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஆல்ரெடி ஒரு சில மேட்சஸில் வந்து அயர்லாண்டுக்கு எதிராக திணறி இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சஞ்சு செட்டன் அந்த ஒரு மேட்ச் காப்பாற்றி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சம்திங் 44 எவ்வளோ அடிப்பார் அந்த மேட்ச்சில். ஸோ அந்த மேட்ச்சில் 44 அடிச்சக்கப்புறம் தான் வந்து இந்தியா கொஞ்சம் ரிலீஃப் ஆவாங்க. அதுக்கப்புறம் மேட்சும் வின் பண்ணுவாங்க. KL ராகுல் 2018 ஒரு அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில தீபக் அடிக்குமே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. தீபக் வந்தாப்புல அயர்லாண்டை பொறிவரின்னு போச்சாரு, KL ராகுல் வந்தாப்புல அயர்லாண்டை பொறிவரின்னு போச்சாரு. இங்கிட்ட சஞ்சு சாம்சன் வந்து வந்தார், நிதானமாக ஆடினார், ஒரு 44 ரன்கள் அடிச்சாப்புல. ஸோ அந்த ஒன் மேன் டாமினேஷன் வந்து கொஞ்சம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்றத பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முக்கியமாக அயர்லாண்டு கண்டிப்பாக பாகிஸ்தான் அப்செட் பண்ணுவாங்கன்றது ஒரு ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு விஷயமா நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் அது மேட்ச்க்கு எப்படின்னு. ஸோ இதுக்கடுத்து வந்து இந்த குரூப்பில் அடுத்து ஒரு 10% டாமினேஷன் யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நன்னதை தான் யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீம். ஸோ நல்ல டீம்ன்றதெல்லாம் தாண்டி எப்படி சொல்கிறது, ஆல்ரெடி வந்து நான் எழுதியே வச்சிருக்கிறேன், ஸோ மறந்துடக்கூடாது இல்லையா. ஸோ யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவன் டெய்லர், அது போக வந்து பார்த்தீங்கன்னா மொனாக் பட்டேல், அதுக்கப்புறம் வந்து ஆரன் ஜோன்ஸ், கோரி ஆண்டர்சன், ஹர்மித் சிங், அதுக்கப்புறம் அலிகான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா யூஎஸ்ஏ டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எல்லாருமே தெரியும், உமுக் சண்டை எடுக்கல, கோரி ஆண்டர்சன் அந்த இடத்துல இருக்காப்புல. கோரி ஆண்டர்சன் ரோல் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த குரூப்பில் வந்து யூஎஸ்ஏ வர்சஸ் பாகிஸ்தானுக்கு இடையே மேட்ச் வந்து நான் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை பீட் பண்ணியிருந்தாங்க. பங்களாதேஷுமே வந்து அதில் முன்னாடி வாய் விட்டுருப்பாங்க, என்னடா ஜிம்பாப்வே யூஎஸ்ஏக்கு இடையே வந்து மேட்ச் ஆண்டா T20 வேர்ல்ட் கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் அந்த இடத்துல அவங்க சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த இடத்துல வந்து யூஎஸ்ஏ பாகிஸ்தானை அப்செட் பண்ண நிறையா வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த இடத்துல வந்து இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஹை ப்ரொஃபைல் டீம். ஸோ சான்சஸ் லெஸ் தான். அதே மாதிரி கனடா வந்து எப்படியும் ஈஸியாக பீட் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து அடுத்த ஒரு 10 to 5% இருக்கிற ஒரு டாமினேஷன் கொண்ட ஒரு இதுனா கனடா டீம் தான். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கனடா டீமை பொறுத்த வரைக்கும் ஆரன் ஜான்சன் கண்டினியூவாக வந்து கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. அது போக பிரக்னாட் சிங் அவர் இருக்கிறாப்புல. அது போக வந்து ஹர்ஷ் தாக்கூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாடின் ஜாஃபர், ஸோ அவங்களோட கேப்டன். முக்கியமாக வந்து சாடின் ஜாஃபரும் அதுக்கப்புறம் ஆரன் ஜான்ஸோட ஒரு மிகப்பெரிய வேல்யூவான கான்ட்ரிபியூஷன் இருக்கும். சாடின் ஜாஃபர் வந்து ரொம்ப கீழே தான் இறங்குறாப்புல, 6th ரவுண்டில் இறங்குறாப்புல. பட் ஆரன் ஜான்சன் அதுக்கப்புறம் வந்து பிரக்னாட் சிங், இவங்க 2 பேரோட ஒரு டாமினேஷன் வந்து கண்டிப்பாக இந்த டீம்களுக்கு தேவை அப்படின்றதான் சொல்ல வரேன். ஸோ இந்த குரூப்பை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு ஹை ப்ரொஃபைலிக் டீமும் இருக்குது, ஒரு லோ ப்ரொஃபைலிக் ஸ்டாண்டர்டில் உள்ள டீமும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த குரூப்பில் 2 பேர் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இந்தியா பாகிஸ்தான் 2 பேரும் தான் போவாங்க. அயர்லாந்து வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக பாகிஸ்தானை சம்திங் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். இவங்க அயர்லாந்து, அதுக்கப்புறம் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து இந்தியா. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கும். இந்தியா கூட கம்பேர் பண்ணுறேன்னா சொல்லி யாரும் நினச்சிக்க வேணாம். இட்ஸ் அ கிரிக்கெட் ஸ்போர்ட். ஸோ அந்த டே யாரோடதோ அன்னைக்கு அதான் நடக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ இந்த குரூப்பில் வந்து இவங்க 3 பேரோட ஒரு டாமினேஷன் மிகப்பெரிய ஒரு டாமினேஷனாக இருக்கும். யூஎஸ்ஏ அதுக்கப்புறம் கனடா வந்து அவங்களோட பெஸ்ட்டை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், கொடுப்பாங்க. ஏன்னா வந்து T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபயர்லேருந்து விளையாண்டு ஜெயிச்சு வந்திருக்கிற கனடாவும் சரி, உகாண்டா சரி, இந்த மாதிரி டீம்கள்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து வேர்ல்டு கிரிக்கெட்டை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. பார்க்கலாம் அவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு. இதுக்கப்புறம் வந்து குரூப் B, C, அதுக்கப்புறம் Dயோட அனாலிசிஸ் இந்த அருண் உங்களுக்கு கொடுப்பான். ஸோ அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. அதுக்கு நீங்கள் ஒன்று அவசரத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு வீடியோ இந்த அருண் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.